நல்லது மாதிரியே இருக்கும், பின்னடைவுகளும் இருக்கும். பின்னடைவு மாதிரியே இருக்கும், திடீர் நன்மைகளும் நடக்கும். கலப்பு பலன். உங்களுக்கு புரியலன்னு நினைக்கிறேன். அன்பு நண்பர்களே, முதல்ல ஒன்னொன்னா போயிடுவோம். குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய காலம். அப்போ குழந்தைக்காக முயற்சிச்சுக்கிட்டு இருக்கவங்க தாராளமாக முயற்சிக்கலாம். அதுலேயும் குறிப்பாக குழந்தை பாக்கியத்திற்காக யாரேனும் மருத்துவம் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா அந்த மருத்துவத்தின் மூலமாக குழந்தை பாக்கியம் உறுதி செய்யப்படுகின்ற நல்ல காலம். அப்போ நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாம். குழந்தை பாக்கியத்திற்கான அமைப்புகள் கைகூடி வரும். ரெண்டாவது, இந்த லாட்ரி சீட்டு, எதிர்பாராத திடீர் பணம், இந்த ஷேர் மார்க்கெட்டில் திடீர்னு ஒரு ஹைக் கிடைக்கிறது, நடந்து போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு 10 ரூபா நோட்டு கிடைக்கிறது, ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். அந்த மாதிரி எதிர்பாராத சில நன்மைகள் திடீர்னு கிடைக்கும். அது பணமாக கிடைக்கலாம், இல்லை நீண்ட நாள் முன்னாடி பிரிஞ்சு போன காதலி கல்யாணத்துக்கு அப்புறம் வந்து கனெக்ட் ஆகலாம். இது நல்லதா கெட்டதான்னு எனக்கு தெரியாது. ஆனால் ஒரு நபராக இருக்கலாம், ஒரு பொருளாக இருக்கலாம், ஒரு நல்ல செய்தியாக இருக்கலாம், நல்ல வேலையாக இருக்கலாம், நல்ல உறவாக இருக்கலாம், ஏதோ ஒன்று உங்களுக்கு மன மகிழ்ச்சியை தரக்கூடிய நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு சில நல்ல விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் கைக்கு வந்து சேரும். அந்த விதத்தில் இந்த காலகட்டம் நல்ல மேன்மை. இது ஒரு பாயிண்ட். அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் உத்தியோகத்தில் பரவாயில்லைங்கிற அளவுக்கு மேன்மை, உத்தியோகத்தில் இடமாற்றங்கள் உண்டு. ஸோ தாராளமாக முயற்சிக்கலாம். யாரேனும் வேலை வாய்ப்புகளுக்காக இடமாற்றங்களுக்காக முயற்சிக்கிறீங்கன்னா இந்த காலகட்டம் சிறப்பு. உங்கள் பிள்ளைகளினுடைய வளர்ச்சி சிறப்பாக இருக்கும். அதாவது வயதான மகர ராசி நேயர்களை பொறுத்த மட்டிலும் உங்கள் பிள்ளைகளின் படிப்பு சிறப்பது, உங்கள் பிள்ளைங்க ஒரு இடம் வாங்குறது, இல்லை உங்கள் பிள்ளைகளுக்கு முன்னேற்றம் கிடைக்கிறது, அந்த முன்னேற்றத்தை கண்டு நீங்கள் மனமகிழ்வு பெறுவீர்கள். அதே போல் அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா கலைத்துறையில் இருப்பவங்க, ஒரு மீடியா பாப்புலாரிட்டியை எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தவங்களுக்கு திடீர்னு ஒரு ஜம்ப் ஹைக் கிடைக்கும், திடீர்னு ஒரு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். அதனால திடீர் மேன்மைகள் ஏற்படுகின்ற ஒரு அதி அற்புதமான நல்ல காலகட்டம் இந்த காலகட்டம் அப்படின்னு சொல்லியே நான் சொல்லுவேன். சரிங்களா? அந்த விதத்திலும் இது ஒரு நல்ல மேன்மை மிகுந்தது மாதிரியான யோக காலகட்டமாக அமைய பெறுகிறது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிடுங்க. சரிங்களா? இது ஒரு அமைப்பு. அதே போல் இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் எதிர்பாராத திடீர்னு உடல்நல தொந்தரவுகளும் ஏற்படும். ஆக ஹெல்த் வைஸ் கொஞ்சம் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது மாதிரியான அமைப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு. நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்ஸ் அப்படிங்கிற மாதிரியான முறையற்ற அல்லது சரியற்ற காதல் அமைப்புகளுக்கு வழிகோலக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டத்தில் உண்டு. நீண்ட நாள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த கலாச்சாரம் நம்ம எங்கேயுமே இருக்குங்க. அதாவது என்னென்னா, ஒரு மன வாழ்க்கையில் இருந்துக்கிட்டே இது ஆண் பெண்ணு நான் பாலின பேதம்லாம் இல்லை, தகாத உறவுகள், எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்ஸ்னு நான் பேசிக்கிட்டு தான் இருக்கேன், என் டச்சில் இருக்கேன், கணவர் சரியில்லை, பொண்டாட்டி சரியில்லை, அதனால இந்த மாதிரி சூழ்நிலைக்கு தள்ளப்பட்ட அப்படிங்கிற மாதிரியான அமைப்புகளில் மகர ராசி நேயர்களுக்கு தேவையில்லாத புதிய உறவுகள், சரியில்லாத உறவுகள் அறிமுகப்படுத்தப்படுகின்ற காலம் இது. அந்த விதத்தில் ரொம்ப கவனமாகவும் நிதானமாகவும் இருக்க வேண்டும் அப்படிங்கிறதையும் நீங்கள் கவனத்தில் வச்சுக்கிடணும். இது ஒரு அமைப்பு. அதனை அடுத்ததாக இந்த காலகட்டம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்ன அன்பு நண்பர்களே, பொருளாதார ரீதியாக தொழில் ரீதியாக நல்ல பெயர் பெறுகின்றது மாதிரியான யோக காலகட்டம். தொழிலில் நல்ல முன்னேற்றம், உங்கள் தொழில் பிராண்ட் ஆகிறது, வருமான ரீதியாக ஓரளவுக்கு தொழில் முன்னேற்றம் பெறுவதுங்கிற அமைப்பும் இந்த காலகட்டத்தில் உண்டு. ஒரு சிலருக்கு சின்ன சின்ன ப்ரமோஷன்ஸ் கிடைக்கக்கூடியது அமைப்போ, அல்லது சம்பள உயர்வு கிடைக்கக்கூடிய அமைப்போ, அல்லது உயர் அதிகாரிகளால் பாராட்டப்படக்கூடிய கணிசமான பாராட்டுதல்களை பெறக்கூடிய அமைப்போ இந்த காலகட்டத்தில் உண்டு. ஓவரால தொழில் பொருளாதாரம் ஏற்றம், மதிப்பு மரியாதை ஏற்றம், வம்ச விருத்தி சிறப்பு, இதிலெல்லாம் நல்ல மேன்மைகள் உண்டு. தேவையில்லாத சிந்தனைகளால் தடுமாற்றங்கள் பெறுவீர்கள். அதை மட்டும் பார்த்துங்க. ஒரு சிலருக்கு ஒரு காதலில் பிரச்சனை வந்து இன்னொரு காதலில் வெற்றி அடைகிறதுக்கான அமைப்பு, அது எப்படிங்க அது எனக்கு தெரியாது. சரிங்களா? ஒன்று காதலில் பிரச்சனை வந்து அதே காதல் மீண்டும் சேரலாம், இல்லை ஒரு லவ் புட்டுக்கிட்டு இன்னொரு லவ் செட் ஆயிடலாம். ஏதோ ஒன்று நடக்கும், நல்லது, அதனால் அதை ஏற்றுக்கிட்டு போயிருங்க. சரிங்களா? அந்த விதத்தில் இந்த காலகட்டம் நல்ல மேன்மையான காலகட்டம். நன்றாக இருப்பீர்கள். வாழ்க வளமுடன். நன்றி.